ஒரே ஒரு வேலை தான் உனக்கு கொடுத்தேன், ஒரே ஒரு வேலை. குஷிய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர்றது. அத கூட உன்னால பொறுப்பா செய்ய முடியலல்ல? உன்னை நான் நல்ல பையன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னதான் நீ பொறுப்பில்லாத பையனா இருந்தாலும் குஷி விஷயத்துல நீ அன்பா அக்கறையா நடந்துக்கிறேன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, ஆனா நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் ராகுல். இன்னைக்கு நீ எல்லா எல்லைகளையுமே கடந்துட்ட. உங்க அண்ணன் தப்பானவன்னு நாங்க எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக இன்னைக்கு இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்ட. வெக்கமா இல்லையா ராகுல் உனக்கு? ஐயோ பாவம் குஷி. நாம என்ன யோசிச்சோமோ அதை விட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குமா. ராதா மோகனோட உறவுக்கு நடுவுல விரிசலை ஏற்படுத்துற வாய்ப்பை தானாவே அந்த கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படியா? எப்படி எப்படி அந்த ரெண்டரை சூனியக்காரிக்கும் மோகனுக்கும் நடுவுல பிரச்சனையை ஏற்படுத்துவ? தயவு செஞ்சு அவனை பாரேன். நம்மளோட தூக்கம் நிம்மதி எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவன் எப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் பாரு. வேலைக்காரனாயும் ஆனா இப்பவும் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் பாரு. அவனோட தூக்கமும் இப்ப பறந்து போயிடும். ஏன் மதாமினி, எப்ப பார்த்தாலும் புரியாத மாதிரியே பேசுறியே. இது எல்லாத்தையும் எப்படிதான் நீ முடிக்க போறியோ? அப்படிதான். மோகனையா, போனை எடுங்க, சீக்கிரமா எடுங்க. அண்ணா கொஞ்சம் வேகமா போறீங்களா? சீக்கிரம் போங்க, என் பொண்ணு ஸ்கூல்ல தனியா இருக்கா. எழுந்துட்டான் மோகன் எழுந்துட்டான். முடிஞ்சுது. சில பேரோட கையில தங்க பாத்திரத்தையே கொடுத்தாலும் அதையும் வச்சு பிச்சை தான் எடுப்பாங்களாம். என்ன முதலாளியம்மா, இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கீங்க, அப்படியே இந்த ஏழையோட போனை திருடுறீங்க? உன்னோட போனை நான் ஒன்னும் திருடல மோகன். இந்த போனை நான் என்கிட்ட வச்சுக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தனா இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா நல்ல பந்தாலா பண்ணிட்ட. ஆனா ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ணல. பத்தாததுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு வர இருக்க. இப்ப எழுந்து வேலையை பாக்குறியா? மோகனையா போனை கட் பண்றாரு. மோகனையா ஏன் போனை கட் பண்றாரு? மோகனையா, தயவு செஞ்சு போனை எடுங்க. அங்க குஷி ஸ்கூல்ல தனியா இருக்கா. மோகனையா மதுரால இருக்காரு. அப்ப அவர் என்னை விட சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிடலாம். மோகனையா, போனை எடுங்க. ஏன் எடுக்க மாட்டீங்க? அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. போனை எடுங்க மோகனையா, போனை எடுங்க. ஐயோ இருங்க இருங்க இருங்க, அது என் வீட்டுக்காரம்மா போனு. நான் பேசலனா உங்களுக்கு தொண்டையில தண்ணி கூட இறங்காது. அது என் மேல அவ்வளோ காதல் உங்களுக்கு. அது என்னன்னா, நேற்று ராத்திரி நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருந்தோமா, அது இப்ப ஞாபகம் வந்திருக்கோம். கொஞ்சம் பேச விடுங்களேன். என்கிட்ட போய் சொல்லாத. ஐ மீன் ராதாவோட என்ன பேசுற பேசலங்கிறத பத்திலாம் ஐ டோன்ட் கேர் மோகன்.
அதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. தீஞ்சிடுச்சு. ஆ, ஆ, தீஞ்சிடுச்சுல இன்னைக்கு பொரியல். ஆ, அதுவும் தான். நாளைக்கு அதையும் சரி பண்ணிடுறேன், டென்ஷன் ஆகாதீங்க. வாய மூடு மோகன். அண்ணே கொஞ்சம் வேகமா போங்க. கடவுளே கிருஷ்ணா, என் குஷியை நீங்க தான் பாத்துக்கணும். ஐயோ அங்கிள், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் குஷி திரிவேதி. நான் தனியாவே வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். என்னை போக விடுங்க. நீங்க தான் மோகன் சாரோட பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரொம்ப தைரியசாலியான பொண்ணு தான். ஆனா என்னுடைய டியூட்டியை நான் பார்க்கணும்ல. என்னால உன்னை தனியா போக விட முடியாதுமா. ரிவர்ஸ் மெடிசன் கொடுத்தாகணும், இல்லைன்னா ரத்தம் நிற்காது. இந்த காயம் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தலாம். இது நல்ல குவாலிட்டியா இல்ல கெட்ட குவாலிட்டியான்னு இப்ப இங்க போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. இது வரைக்கும் ஸ்கூல் விட்ட உடனே என்னை கூட்டிட்டு போக யாரும் வராம இருந்ததே இல்ல. வீட்டுல மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? அங்கிள் அங்கிள், நீங்க என்ன போக விடுங்க ப்ளீஸ். நான் நிதானமா எங்க வீட்டுக்கு போயிடுவேன். வாட்ச்மேன் அங்கிள், என்ன போக விடுங்க. எனக்கு எதுவும் ஆகாது அங்கிள். அட என்னம்மா பண்ற? அமைதியா எங்கேயே இருமா. தனியா போக விட மாட்டேன் நான் தான் சொன்னேன்ல. நீ இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தனா பிரின்சிபல் மேடம்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐ ஹோப் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ ராதா எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்றா? வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. மோகன் ப்ளீஸ், ராதா எதுக்கு உனக்கு கால் பண்றேன்னு பேசு மோகன் அவகிட்ட. அட திரும்ப திரும்ப ஃபோன் பண்றா. அவளுக்கு என்கிட்ட ஏதோ பேசணும் போல இருக்கு. அது கூட முதல்ல இங்க இருக்கிற வேலையை நீ முடி மோகன். அவகிட்ட அப்புறமா பேசிக்கலாம். வீடெல்லாம் எவ்வளவு குப்பையா இருக்கு பாரு. முதல்ல வீட்டை பெருக்கு, அப்புறம் தொட, அதுக்கப்புறமா உன் வீட்டு அம்மா கிட்ட கொஞ்சம் கொலவி பேசு. புரிஞ்சுதா உனக்கு? உனக்கு இங்க ஓசியில சாப்பிட்டு தூங்குறதுக்கும் உன் இஷ்டத்துக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நான் உனக்கு சம்பளம் கொடுக்கல. உனக்கு வேலை செய்யதான் கொடுக்குறேன். புரிஞ்சுதா? மோகன் மோகன் நில்லு மோகன். ஹலோ, என்ன என்னாச்சு மோகன்? மோகன் போனை கொடு. மோகன் நான் வரேன். அவ தனியா இருக்காளா? மோகன் என்ன ஆச்சு சொல்லு மோகன். ஏய் விடு என்ன. இத வரேன். மோகன் நில்லு மோகன். எங்க போற? தமினி குஷி ஸ்கூல்ல தனியா இருக்கா. உன்னால இங்க இருந்து போக முடியாது. ஏன்னா உன்னோட ஷிஃப்ட் இன்னும் முடியல. இங்க பாரு தமினி, இந்த விஷயத்துல என்கிட்ட வம்பு பண்ணாத. என்ன இது என் பொண்ணோட பிரச்சனை. அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த வீட்டோடையே எரிச்சிருவேன். சொல்றது புரியுதுல்ல? மோகன் மோகன் நில்லு. மோகன் நில்லு. அவனை போக விட, இல்லனா உன்னையும் என்னையும் தந்தூரி மாதிரி சுட்டு எடுத்துற போறான். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? சரி, நாளைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துரு. இல்லனா நான் உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். அவன் தான் போயிட்டான்டி, அப்புறம் எது கத்துற? நீங்க பேசாம அமைதியா போயிடுங்க. அமைதி அமைதி. அண்ட் மோகன் நீ போ. இததான் நானும் விரும்பினேன். இன்னைக்கு ஃபைனலி ராதா மோகனோட உறவுல
உண்மையான விரிசல் ஏற்பட போகுது. என்னம்மா ஆச்சு? ஏன் மோகன் இங்கிருந்து இவ்வளவு பதட்டமா ஓடி போறான்? நீ அவனை வேலையை விட்டு தூக்கிட்டியா என்ன? இல்ல, உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும்ல, அவனோட அப்பாவி பொண்ணு குஷி பாவம் அவ ஸ்கூல்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காளாம். இப்போ குஷியோட தனிமைய நீங்க 2 பேரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். எப்படி? எப்படின்னு சொல்றேன். எனக்கு ராமா வேணும், எனக்கு என்னோட அப்பா வேணும். எனக்கு என் ராமா கிட்ட போகணும், எனக்கு என் அப்பா கிட்ட போகணும். இங்க பாருமா குஷி, அழக்கூடாதுமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. பிரின்சிபல் மேடம் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. உங்களை கூட்டிட்டு போக உங்க அப்பா வருவாங்க. அங்கிள், இது வரைக்கும் என்ன கூட்டிட்டு போக யாருமே வரல. நிச்சயமா என்னோட ஃபேமிலில ஏதோ ப்ராப்ளம் நடக்குது. ஏன்னா இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. ஆட ஒன்றும் ஆகாதுமா, உங்க அப்பா உங்களை கூட்டிட்டு போக வருவாங்க. வீட்ல ஏதோ பெரிய பிரச்சனை தான் நடக்குது போல இருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போனோம். ஆனா இப்படி இந்த வாட்ச்மேன் அங்கிள் என்ன போக விடவே மாட்டாரு. ராதாவும் மோகனும் ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் அங்க போய் குஷிய கிட்னாப் பண்ணிடணும். சொன்னது நல்லா புரிஞ்சுதா? அவன் சரியான முட்டாள். பூபதி, உனக்கு புரிஞ்சது இல்ல? நான் இருக்கும்போது என்ன கவலை? இன்னைக்கு இவன் என்கிட்ட சரியா மாட்டினான். டேய், இரு 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 இரு, எங்க போற நீ? பைத்தியமா உனக்கு? பார்த்தா தெரியல, அவ கூட அந்த வாட்ச்மேன் நிக்கிறான். அவன் உன்னை பார்த்துட்டான்னா நீ வசமா மாட்டிக்குவ. சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும். சரியான சந்தர்ப்பம் பார்த்து நாம் அவளை கடத்திடலாம். அங்கிள், ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ப்ளீஸ், நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயே ஆகணும். எனக்கு எதுவும் ஆகாது. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ப்ளீஸ். சரிம்மா குஷி, உன்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ இப்ப உடனே வீட்டுக்கு போய் தான் ஆகணும் தெரியும். அதை விட நீ பாதுகாப்பா வீட்டுக்கு போகணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அதனால உன்னை தனியா போகிறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாதுமா. சொல்லு சுதா, என்னம்மா விஷயம்? துணியை துவைக்க சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தனா இல்லையா? ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா? காலையில எனக்கு நேரம் கிடைக்கலையம்மா. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இங்க இருக்கா. அவளை கூட்டிட்டு போக இங்க யாருமே வரவே இல்லை. யாராவது வந்த உடனே வீட்டுக்கு வந்து எல்லா துணியும் நான் துவைச்சு போட்டுடுறேம்மா. ஹலோ, என்னம்மா சொன்ன? உன்னோட குரல் கேட்க மாட்டேங்குதுமா. நெட்வொர்க் இல்லை போல இருக்கு. ஹலோ, இப்ப ஏதோ சொன்னியா, மறுபடியும் சொல்லுமா. கேட்க மாட்டேங்குதே. ஹலோ, இதுதான் சரியான வாய்ப்பு. இங்க இருந்து ஓடிட வேண்டியதுதான். டேய், வா 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 வா. அட வாடா.
அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன், சீக்கிரம் போங்க. என் பொண்ணு ஸ்கூல்ல தனியா இருக்கா. ஏய் தப்பிச்சிட்டா. இதுதான் நமக்கு சரியான நேரம். மீன் இப்போ நம்ம வழியில மாட்ட போகுது. நீ ரெடியாரு. அவ போறா. வா 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 வா. உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொன்னேம்மா, தனியா எங்கேயும் போகாத, தனியா எங்கேயும் போகாதன்னு. நான் அப்படி சொல்லியும் கேட்காம நீ வெளியே வந்துட்டியா? ஆனா அவனாலாம் இல்ல. இந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா. திரும்பி வா, ஸ்கூலுக்கு வா. உன்னோட அம்மா அப்பா யாராவது உன்னை கூட்டிட்டு பார்க்க நிச்சயமா வருவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா. வா வா என் கூட. இப்படிலாம் தனியா வரக்கூடாதுமா. அந்த வாட்ச்மேன் குஷியை திரும்ப ஸ்கூலுக்குள்ள கூட்டு போறான். இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? பின்னாடியே போக வேண்டியதுதான். வா. அங்க ஸ்கூல்ல குஷி தனியா இருக்கா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்க. அமைதியா இங்க உட்காந்துரு. நீ ஏன் எங்கேயும் போக கூடாது. இப்படி பண்ணா என்னுடைய வேலையே போயிடுமா. அங்கிள், நீங்க என்ன போக விடுங்க. என் அப்பாவும் அம்மாவும் எப்ப வருவாங்கன்னு தெரியாது. அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ப்ளீஸ் அங்கிள், என்ன போக விடுங்க. ப்ளீஸ் அங்கிள், என்ன போக விடுங்க ப்ளீஸ். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் உன்னை தனியா போக அனுமதிக்க மாட்டேமா. குஷி, நீ பயப்படாத. உனக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா இங்க தான் இருக்கேன். இந்த ராகுல் குஷியை கூட்டிட்டு போறதுக்கு ஏன் இன்னுமே வரல?
குஷி இங்க பாரு, அப்பா வந்துகிட்டே இருக்காரு சரியா? நீ டென்ஷன் ஆகாத. அப்புறம் உன்னோட ராதாவும் கூட வந்துகிட்டே இருப்பா. குஷி, ராமா, இப்போ இங்க ராதாவும் வந்துட்டா, நம்ம என்ன பண்றது? என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். அந்த ராதாவையும் குஷியோட சேர்த்து கிட்னாப் பண்ணிட்டு வரலாம்.